கொப்பூர்ல இருந்து அங்கிருந்து மரத்துல இருந்து பறிச்சு அங்கிருந்து வியாபாரி கிட்ட வாங்கிட்டு வருவீங்களா? நல்லா வியாபாரம் ஆகுதா ஓரளவுக்கு? ஒரு பெரிய மார்க்கெட்டா இருக்குல்ல, கறி கடை இருக்கு, மீன் கடை இருக்கு, எல்லாமே இருக்கு. காலையில எத்தனை மணில இருந்து எத்தனை மணி வரைக்கும் இருக்கும்? ஓ 9 மணிக்கெல்லாம் வந்துடும். எத்தனை வருஷமா கடை வச்சுக்கிறீங்க? கடவுள் பிளஸ் பண்ணுவாரு பாட்டி. ஏன்னா நீங்க எல்லாருக்கும் தர்மம்லாம் செய்றீங்களே, கண்டிப்பா உதவி செய்வார். உங்க அம்மாவோட ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கும். சரியாகும், கண்டிப்பா சரியாகும். நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். ஹலோ வணக்கம் சென்னை 360 வியூவர்ஸ். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் 2 எபிசோட் 2 நாங்க வந்திருக்க பிளேஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா அம்பத்தூர் தான். ஸோ அம்பத்தூர் மார்க்கெட் எப்படி இருக்கு அப்படின்றத ஒரு வியூ உங்ககிட்ட காமிக்கலாம். இங்க என்னென்ன விஷயங்கள் ஸ்பெஷலா இருக்குன்றது காமிக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். போயிட்டுருக்க ஊர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 51ஆம் ஊர். காலப்போக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அம்பத்தூர்னு மாறின அம்பத்தூர் மார்க்கெட்டுக்குள்ளே தான் போயிட்டுருக்கோம். ஸோ அம்பத்தூர் மார்க்கெட்டுக்குள்ளே ட்ராவல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னா, நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன் அம்பத்தூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ட்ரெயின் கீழே இறங்கிட்டுக்கு அப்புறமா உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்துட்டு ட்ராக்கை கிராஸ் பண்ணியும் போகலாம், இல்லை சேஃப்டிக்காக நீங்கள் ஸ்டெப்ஸ் ஏறி கூட நீங்கள் போகலாம். ஸோ அப்படி போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்போசிட்டில் மார்க்கெட் வரும். ஸோ மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்க்கும்போது ரொம்பவே ஆச்சரியப்பட்ட சில விஷயங்கள் என்ன அப்படின்னா, இங்கே வந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மர்ஸ் கொண்டு வர வெஜிடபிள்ஸ் வந்துட்டு இங்கே ஸ்பெஷலாக கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இங்கே ஒரு செடி கடை பாருங்களேன், ரொம்பவே வந்துட்டு மலிவான விலையில் இங்கே ஒரு செடி கடையும் வந்துட்டு கண்ணுக்கு ஆகப்பட்டது. அதுக்கப்புறம் இந்த கொத்தமல்லி கருவேப்பிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கிராமத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மர்ஸ்லாம் விவசாயம் பண்ணி இங்கே கிட்டக்க கொண்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் அப்படியே உள்ளே போயிட்டே இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூண்டு கடை, புளிக்கடை, அதெல்லாம் வந்து தனித்தனியாக இருந்துச்சு. முட்டை கடை, எல்லா கடைகளும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்பெஷலாக செப்பரேட்டாக பார்க்க முடியுது. ரொம்பவே ஒரு வைடான ஒரு ரேஞ்சான ஒரு மார்க்கெட்டாக தான் இருந்துச்சு. உள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ் மார்க்கெட்டும் உள்ளே இருந்துச்சு. நாங்கள் போன டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 11:30 12 இருக்கும் அரௌண்டு ஆஃப்டர்நூன். அந்த டைம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா மீனெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு அவைலபிள் இருந்துச்சு. ஏரி மீனும் இருந்துச்சு, கடல் மீனும் இருந்துச்சு. ஸோ ஒரு மலிவான ஒரு விலையில தான் அங்கே கிடச்சிச்சு. எவ்வளோ பாட்டி மாம்பழம்? எல்லாம் இந்த மாம்பழம் 1.25 கிலோ 100 ரூபாய். எந்த தோட்டத்துல இருந்து எடுத்துட்டு வரீங்க? கொப்பூர்ல இருந்து அங்கிருந்து மரத்துல இருந்து பறிச்சு அங்கிருந்து வியாபாரி கிட்ட வாங்கிட்டு வருவீங்களா? நல்லா வியாபாரம் ஆகுதா ஓரளவுக்கு? மாங்காய் எங்க இருந்து எடுத்துட்டு வரீங்க? எவ்வளோ ஒரு கிலோ? கிலோ 40 ரூபாய். கம்மி விலைக்கு போடுவீங்க. சரி சரி. எல்லாம் காய்கறி எல்லாம் வந்துட்டு மலிவான விலையில தான், ஹோல்சேல்ல தான் கிடைக்கும். ரொம்ப காலையில எத்தனை மணில இருந்து எத்தனை மணி வரைக்கும் இருக்கும்? ஓ 9 மணிக்கெல்லாம் வந்துடும். எல்லாம் கிராமத்து காய்கள் தான், கோயம்பேடு காய் இல்ல. ஆனா ஓ இந்த லைன் ஃபுல்லா வந்து கிராமத்துல இருந்து எடுத்துட்டு வருவாங்க. அப்போ ஒரு 8:30 மணிக்கெல்லாம் வந்தா அந்த கிராமத்து காயெல்லாம் வாங்கலாம். பினிஷ் ஆயிடும், காலி ஆயிடும். 9 மணிக்கெல்லாம் காலி ஆயிடும். நீங்க எத்தனை மணிக்கு கடை சாத்துவீங்க? அப்படியா? அது வரைக்கும் பரவாயில்ல, இந்த வயசுக்கு நல்லா உழைக்கிறீங்க. இது உங்க சொந்த கடையா? அப்படியா? உங்க வீட்டுக்காரு கூட இருந்ததா? இங்கே வந்து ஒரு பாட்டி பாருங்களேன், எவ்வளோ ரொம்ப கடினமாக வந்து உழைச்சி ரொம்ப அன்பாகவும் சூப்பராக வந்துட்டு என்கிட்ட வந்துட்டு பேசினாங்க. எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. ஒரு 60 வயசுக்கு மேலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த காய்கறி கடைகள்லாம் வச்சு அதுதான் அவங்களோட தொழிலாகவே வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வயசான டைமில் கூட அவங்க ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்காம அவங்க இன்னமும் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முயற்சி செய்துட்டு இருக்காங்க. இந்த ஓல்டு பேங்க் ஆஃப் பரோடா ஸ்ட்ரீட்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்மர்ஸோட காய்கறிகள் எல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. அந்த பாட்டி கிட்ட நானும் இன்ட்ராக்ட் பண்ணிட்டு கிளம்பிட்டேன். கடவுள் பிளஸ் பண்ணுவாரு பாட்டி. ஏன்னா நீங்க எல்லாருக்கும் தர்மம்லாம் செய்றீங்களே, கண்டிப்பா உதவி செய்வார். அம்மாக்கும் நல்ல ஒரு பிளெஸிங் இருக்குல்ல. உங்க அம்மாவோட ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கும். சரியாகும், கண்டிப்பா சரியாகும். நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். வர பாட்டி.
அப்படியே வந்துட்டு போயிட்டே இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா மாம்பழங்கள்லாம் கொஞ்சம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் இதெல்லாமே நேரடியாக வந்து தோட்டத்துலேருந்து பறித்து வந்து விற்கிற மாம்பழங்கள்ல 1 kg 50 rupees அந்த மாதிரிலாம் சேல் பண்ணுறாங்க. ஸோ அவ்வளோதான் அங்கே என்னோட பர்ச்சேஸ்லாம் முடிஞ்சிச்சு. உங்களுக்கும் நான் இந்த வீடியோ காமிச்சிட்டேன். ஸோ நானும் என்னோட கேமராவனும் சேர்ந்து போயிட்டுருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அம்பத்தூர் மார்க்கெட் வந்துட்டு நிறையா பர்ச்சேஸ் பண்ணோம். இங்கே வந்து நிறைய கிராமத்து காய்கள்லாம் நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லை கிராமத்து பொருட்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா டைமிங் வச்சுருக்காங்க 8:30லேருந்து 9:30க்கு. ஸோ அம்பத்தூர் வந்தீங்கன்னா இங்கே ஒரு பிளேஸை வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த பேங்க் ரோடு அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம வணக்கம் சேனல் 360 சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.